சொல்லு. என்னப்பா வீட்டுக்கு போயிட்டியா? இப்போதான் வந்தேன். மலேசியா டு சென்னை ஃப்ளைட்டு நம்ம நேரம் மாதிரி டிலே ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண முடியும்? ஏன்பா இவ்வளவு சலிப்பா பேசுற? என்னமா நான் அந்த முன்னாடி ஜப்பான் போன சொல்லி வச்சிருந்தார்ல டாக்குமெண்டேஷனுக்கு. இப்போ வந்து நீ தமிழ் பையன் சென்னைக்கு போட்டுறான் ஹெச்ஓடி. நான் எப்போ என்ன பேச முடியும்? மூடிட்டு வந்துட்டேன். நான் உனக்கு 1000 தடவை சொல்லிட்டேன். ஒரு விஷயம் நமக்கு பிடிக்காம நடக்குதுன்னா ஒன்று அது நம்ம லைஃப்பை மாற்றும், இல்லை நம்மளால் அடுத்தவங்க லைஃபு மாறும். புரியுதா? சரி, நீ ஃபோனை வை, எனக்கு ஒரு கால் வருது. ப்ரோ நான் வசீம் பேசுகிறேன், விஸ்வநாத் ஃப்ரெண்டு. சொல்லுங்க ப்ரோ. இல்லை ப்ரோ, நாளைக்கு நீங்கள் ரெடி தானே? அதெல்லாம் கரெக்டாக ஒரு 8 ரெடி ஆகிடும் ப்ரோ. நீங்கள் வந்து எந்த இடத்துக்கு போகிறோம், என்னென்ன லொக்கேஷன், அதை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு எனக்கு அனுப்பிச்சிட்டிங்கன்னா நான் வந்து அதுக்கு எது மாதிரி ஷெடியூல் போட்டுருவேன். நம்ம கரெக்டாக வந்து போயிடலாம். அப்படியா? சரி ப்ரோ, நானே காலையில் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன். ஷூர் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ ஒர்க்கு எப்படி போகுது ப்ரோ? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல? அதெல்லாம் எந்த ப்ராப்ளம்லாம் இல்லை ப்ரோ. அப்படியா? சரி ப்ரோ, வேறு ஏதாவது எடுக்கணுமா? இல்லை ப்ரோ, சாட்டிஸ்ஃபைடு தான். நாளைக்கு வேறு எனக்கு ஊருக்கு வேறு போகணுமா, அதனால் இது இப்போ எடுத்த வரைக்கும் வந்து போதுமான அளவில் தான் இருக்குது. ஓகே ப்ரோ, சரி போயிட்டு வாங்க. ஓகே, பாய். டபுள் 30000. ஏறுங்க ப்ரோ. என்ன ப்ரோ ஊருக்கு புதுசு? ஆமாம் ப்ரோ. அது இந்த உட்டி வந்து இந்த கிளைமேட் சேஞ்சினால போட்டிருங்க. எனக்கு உடம்பு சரியில்லையா, அதனால போட்டிருங்க. வேறு எதுவும் ப்ரோ. அது இங்கே ஒரு டாக்குமெண்டேஷன் வேலையாக வந்தேன். உங்கள்கிட்ட ஒன்று கேட்குதா ப்ரோ? கேளுங்க. சென்னை பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்ன ப்ரோ? ப்ரோ நீங்கள் இப்போ கேட்குறனால என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சில ஒரு நிமிஷம் சொல்கிறேன். இப்போ சொல்லுங்க ப்ரோ. நான் சென்னைக்கு வரும்போது எங்கள் அப்பா இல்லாத சுகமும் கடனும் தான் என்கிட்ட இருந்துச்சு. ஆனால் இப்போ சென்னைக்கு வந்து 6 வருஷம் கழிச்சு எல்லா கடனையும் அடைச்சு என் தங்கச்சிக்கு அடுத்த வாரம் கல்யாணமும் நடக்க போகுது. ப்ரோ நீ டாக்குமெண்ட்ரின்னு சொல்லும் போது தான் எனக்கு ஒரு விஷயமே நான் வருது. நான் ஒரு காலத்தில் நல்ல ஸ்கிரிப்ட் எழுதினேன். அப்போ என் ஃப்ரெண்டு சென்னை பற்றி ஒரு கவிதை எழுத சொன்னான். அதை எழுதினேன். நீ கேட்குறியா? லோயலாவில் படிக்கிறவனும் ஸ்டெல்லாக்கு வெளியே சைட் அடிக்கிறவனும், மெரினாவில் சுண்டல் விற்கிறவனும் பார்க்கில் கடலில் போடுறவனும், தேவி தேட்டரில் விசிட் அடிக்கிற ஃபேன்ஸோ, டி நகரில் கடைக்கடையாக போகிற லேடிஸோ, டியூஸ்டேனா மயிலாப்பூர் போகிற மெனகாவோ, ஃப்ரைடேனா ட்ரிபிள்கன் போகிற ஆசிஃபோ, சண்டேக்கு மவுண்ட் ரோட் போகிற மைக்கிலோ, வேறு வேறு பேர், வேறு வேறு பழக்கம். ஆனால் எல்லாருக்கும் இருக்கிற ஒரே அடையாளம் சென்னை. ஒரே நிமிஷம் வண்டி மட்டும் கொஞ்சம் ஓரமாக எடுத்துங்க. சொல்லுமா. கிளம்பிட்டியாடா? போகிற இல்லதாம்மா இருக்கேன். ஆனால் நான் வரத்துக்கு ஒரு 1-2 நாள் ஆகிடுமா. நீ எப்பவும் சொல்லல, நம்ம வாழ்க்கையில் ஒருத்தரை பார்க்குறனாலும் ஒரு விஷயம் நடக்கிறதுனாலும் அதுக்கு முன்னாடி ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்னு. அதுக்கான அர்த்தம் எனக்கு இப்போ தான் புரியுது. சென்னைக்கான என் பயணம் முடிஞ்சிடுச்சுன்னு நினச்சிருந்தேம்மா. ஆனால் அதுக்கான பயணம் இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுது.